நம்ம வீட்ல மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸ்க்கு அம்மா குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்றதுன்னு பாத்துருவோம் வாங்க. 1 கிலோ காஞ்ச மிளகாவையும் 1 கிலோ தனியாவையும் நல்லா வெயில்ல ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சு எடுத்துப்பாங்க. இப்போ 280 கிராம் துவரம் பருப்பை நல்லா பொன்னிறமா வறுத்து ஒரு பவுல்ல சேர்த்துட்டு 180 கிராம் மிளகையும் நல்லா வறுத்து அந்த பவுல்ல சேர்த்துட்டு 50 கிராம் வெந்தயத்தையும் நல்லா பொன்னிறமா வறுத்து அதே பவுல்லையே சேர்த்துக்கோங்க. 20 கிராம் சுக்கும் 50 கிராம் கட்டி மஞ்சளையும் நல்லா சூடேற அளவுக்கு வறுத்து சேர்த்துருங்க. 50 கிராம் கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு வறுத்து சேர்த்துருங்க. 100 கிராம் சீரகத்தை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு பக்குவமா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. 280 கிராம் கருவேப்பிலைய நல்லா கிறிஸ்பியா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது காஞ்ச கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலைய கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வெயில்ல காய வச்சிருக்கிற தனியா, நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிற இன்கிரீடியன்ஸ், அதுக்கப்புறம் குண்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு மாவு மில்ல கொடுத்து அரைச்சி நைஸா எடுத்துப்போம். நம்ம பொன்னிறமா வறுக்கும் போது எதையுமே தீச்சிடக்கூடாது. அப்படி தீச்சி குழம்பு மிளகாய் தூள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ரெசிபில எது பண்ணாலும் கசப்பா தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மிளகாய் தூள் அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 hours ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிளகாய் தூள் கருத்துரும். அம்மா ஸ்டைல் குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டையும் ரெசிபியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாரதி குக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.